தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் குடிபோதையில் பணிக்கு வந்து பக்தர்களிடம் ரகளை செய்த உதவி அர்ச்சகர் ஒருவருக்கு பக்தர்கள் நூதன தண்டனை வழங்கினர். தென்காசி காசி விஸ்வநாதர் உலகம்மன் கோயிலில் உதவி அர்ச்சகராக பணிபுரிந்து வருபவர் ராஜாராமன் என்கிற மனோ. இவர் தினமும் மது போதையில் தான் பணிக்கு வருவதாக கூறப்படுகிறது. இன்று இரவு மது போதையில் வந்த இவரை பக்தர்கள் சிலர் கண்டித்தனர். அதற்கு அவர், நான் அப்படித்தான் வருவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் என்று பக்தர்களை மிரட்டி ரகளை செய்து மிரட்டியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு வரும் பல்வேறு பக்தர்களும் ஒன்று சேர்ந்து கோயில் நிர்வாக அதிகாரியிடம் இது குறித்து புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இவர் மீது போலீசில் புகார் செய்யலாம் என்று பக்தர்கள் முடிவு எடுத்த நிலையில், இனி இவ்வாறு செய்ய மாட்டேன், குடித்துவிட்டு வேலைக்கு வரமாட்டேன் என்று அவர் சொல்ல, அப்படி சொல்லி தோப்புக்கரணம் போட வேண்டும் என பக்தர்கள் நிபந்தனை விதித்தனர். இதனைத் தொடர்ந்து இனி குடிக்க மாட்டேன் என்று சொல்லி கோயிலில் தோப்புக்கரணம் போட்டுவிட்டு அந்த உதவி அர்ச்சகர் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த சம்பவம் வீடியோவாக எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. மது போதையில் பணிக்கு வரும் இந்த அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.